மற்றும் ஒரு அண்மை செய்தி, தமிழ்நாடு மின்வாரியத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தமிழ்நாடு மின்வாரியத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆலோசனையில் என்னென்ன குறித்து பேசப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் மின்சாரத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்வாரிய செயல்பாடுகள், கோடைக்கால மின் பயன்பாடு, ஜூலை மாதம் கட்டணம் உயர்வு இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கும் போது 500 யூனிட் மின்சாரம் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சார கட்டணம் இலவசம் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மின்சாரத்துறை அமைச்சராக சி.டி. நிர்மல்குமார் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மின்வெட்டு ஏற்படுவதாக அவ்வப்போது புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் சீரான மின் விநியோகத்தை மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 200 யூனிட் மின்சாரத்திற்கான கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை முழுவதுமாக சரியாக அலுவலர்கள் கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் மின்கட்டண உயர்வு நடத்தப்படுவது வழக்கம். எனவே அதனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மின்வாரிய அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், நிதித்துறை செயலாளர் சித்திக், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மற்றும் ஒரு அண்மை செய்தி, தமிழ்நாடு மின்வாரியத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தமிழ்நாடு மின்வாரியத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆலோசனையில் என்னென்ன குறித்து பேசப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் மின்சாரத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்வாரிய செயல்பாடுகள், கோடைக்கால மின் பயன்பாடு, ஜூலை மாதம் கட்டணம் உயர்வு இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கும் போது 500 யூனிட் மின்சாரம் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சார கட்டணம் இலவசம் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மின்சாரத்துறை அமைச்சராக சி.டி. நிர்மல்குமார் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் மின்வெட்டு ஏற்படுவதாக அவ்வப்போது புகார்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் சீரான மின் விநியோகத்தை மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 200 யூனிட் மின்சாரத்திற்கான கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை முழுவதுமாக சரியாக அலுவலர்கள் கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் மின்கட்டண உயர்வு நடத்தப்படுவது வழக்கம். எனவே அதனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மின்வாரிய அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், நிதித்துறை செயலாளர் சித்திக், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.